கானாவின் அஹ்ராவில் உள்ள நீதிமன்றம் ஒன்று போலி தங்க ஒப்பந்தம் இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் முகமது ஹிஸ்புல்லாவிடம் இருந்து $2 மில்லியன் மோசடி செய்ததாக குற்றஞ்சாட்டப்பட்ட 11 பேருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கின்றது. கடந்த காலத்திலே இவர்கள் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்தார்கள் என்பதுதான் அதனுடைய பொருள். இந்த வழக்கு வருகின்ற மாதம் 20ஆம் தேதி மீண்டும் நீதிமன்றத்திலே எடுத்துக்கொள்ளப்பட இருப்பதாக அந்த சர்வதேச ஊடக செய்திகள் தெரிவித்து நிற்கின்றன. அது மட்டுமல்லாது சந்தேக நபர்கள் 2023ஆம் ஆண்டில் சதி செய்து அதிகளவான தங்கத்தை வழங்க முடியும் என கூறி இலங்கையின் கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினராக தற்போது இருக்கக்கூடிய எம்எல்ஏ ஹிஸ்புல்லாவை மோசடி செய்ததாக வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் தெரிவித்தார்கள். இப்போது இருக்கக்கூடிய சர்ச்சை என்னவென்று சொன்னால், ஹிஸ்புல்லா கூறுகின்றார் இந்த விடயம் உண்மைக்கு புறம்பானது, இது தனக்கு சம்பந்தம் இல்லை என்று அவர் கூறுகின்றார். அவருடைய கருத்தை இப்போது பார்ப்போம். ஹிஸ்புல்லாவினுடைய கூற்று எப்படி இருக்கின்றது என்றால், உண்மையில் எம்எல்ஏ ஹிஸ்புல்லா அவர்கள் வியாபார நோக்கத்துக்காக சவுதி அரேபியாவை சேர்ந்த நண்பர்களுடன் கானா நாட்டுக்கு சென்றிருந்த போது அங்கே சிலர் ஏமாற்ற முனைந்ததை அறிந்து உடனடியாக இந்த ஏமாற்று நடவடிக்கை குறித்து போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டது. அவர் இன்னும் ஒன்றை கூறுகிறார். அதனைத் தொடர்ந்து ஏமாற்ற முனைந்த 11 பேரையும் போலீசார் கைது செய்கிறார்கள். இதில் கூறப்படும் தகவல்கள் முற்றிலும் மறுக்கிறோம், அதில் எந்த விதமான உண்மைத்தன்மையும் இல்லை என்பதை உறுதிபட கூறுகிறோம். இப்போது சட்ட ரீதியாக பார்ப்போம். இது ஊடகங்களில் வந்த செய்திகளைத்தான் பார்க்கின்றோம். ஹிஸ்புல்லா அவர்கள் மறுக்கின்றார். அங்கு ஹிஸ்புல்லா ஏமாற்றப்பட்டதாக ஒரு செய்தி வெளியிடப்படுகின்றது. ஹிஸ்புல்லா ஏமாற்றப்பட்டார் என்று நீதிபதிகள் முன்னிலையிலே கானா நாட்டில் இருக்கக்கூடிய சட்டத்தரணிகள் ஒரு கோரிக்கை முன்வைத்து அந்த வழக்கு நடந்து கொண்டிருந்த போது அவர்கள் கடந்த 21ஆம் தேதி பிணையிலே வெளிவருகிறார்கள். அப்படி பார்க்கின்ற போது இந்த சம்பவம் ஹிஸ்புல்லா கூறுவது போன்று உண்மைக்கு புறம்பானதா அல்லது இதில் என்ன உண்மைத்தன்மை இருக்கிறது என்பதை யார் கண்டுபிடிக்க வேண்டும்? இலங்கையில் இருக்கக்கூடிய லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர் இது தொடர்பில் தெளிவுபடுத்த வேண்டும். 2022-23ஆம் ஆண்டு காலப்பகுதியில் எல்லாம் இலங்கையில் பஞ்சமாக இருந்தது. அங்கிருந்த வைத்தியசாலைகளில் எல்லாம் பெரும் நெருக்கடி, எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலை தான் அந்த 2023. நீங்கள் யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள். 2023ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் வைத்தியசாலையை யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள். போக்குவரத்துக்களை மறந்திருக்க மாட்டீர்கள். அந்த காலப்பகுதியில் தான் ஹிஸ்புல்லா கூறுவது போன்று அவர் மீது இவ்வாறான ஒரு அபாண்ட குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போது கானா நாட்டில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தின் கோப்புகளை அல்லது இலங்கையில் இருப்பது போன்று பதிவாளர் ஊடாக பெற்றுக்கொண்டால் இந்த விவகாரத்தை முழுமையாக அறிந்து கொள்ள முடியும். எங்கு தவறு இடம்பெற்றிருக்கின்றது, உண்மையில் இதில் ஹிஸ்புல்லாவின் பெயரை தவறாக பயன்படுத்தி இருக்கிறார்களா என்கின்ற சந்தேகம் எல்லாம் இங்கு இருக்கின்றது.